Hello friends, welcome to Iroda Machi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பிரண்டையை வச்சிட்டு ஒரு குழம்பு சூப்பரா பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல சட்னி பண்ணிருக்கோம். இத வச்சு இன்னைக்கு எப்படி குழம்பு வந்து நல்ல டேஸ்டா பண்ணலாம்னு பாப்போம். இந்த குழம்பு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்ல டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பாப்போம்ங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, பிரண்டை நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. பிரண்டைங்கிறது இந்த மாதிரி இருக்கும், கொடிங்கள்லாம் போகும். இது வேலியெல்லாம் இருந்ததுன்னா அந்த இதில் போகும். இந்த மாதிரி பிரண்டையை உடச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உடச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த தோல் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் இப்படி உரிச்சு எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நாக்கெல்லாம் அரிக்காது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கட்டு அளவுக்கு வரும். இதை வச்சுட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாரெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இதில் கொட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மீதி இருக்க எண்ணெயில் என்னென்ன போட்டு நம்ம வதக்கணுங்கிறத சொல்கிறேன். 7 பல் பூண்டு எடுத்துக்கலாம், அதையும் போட்டுருவோம். அப்புறம் சின்ன பீஸ் வந்து இஞ்சி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு எனக்கு கருவேப்பிலை. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை எடுத்து நல்லா அதில் இருக்க ஓடெல்லாம் எடுத்துட்டேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். இதுலேயே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரண்டை, அதையும் இதிலேயே போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு போட்டு இதை வதக்கிட்டு மீதியெல்லாம் வதக்கியிருக்கேன். இப்போ இதெல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் இதையும் ஊற்றிக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். நமக்கு குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் வாசம் போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது 1 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ இதில் இருக்க மிளகாய்த்தூள் வாசம்லாம் போயிருக்கோம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இது புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலெலாம் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
பாருங்கள் இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்தாலே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த குழம்பை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். எலும்புக்கெல்லாம் நல்லா வலு கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த குழம்பை வந்து மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல எல்லாருமே நல்ல ஒரு ஹெல்த்தி குழம்பு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.